ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கூகுள் சர்ச்சு யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரியா ஏதாவது நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸாக செக் பண்ணும்போது டெஸ்டிங்காக இல்லை ஏதாவது கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மொபைல்லையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியும் வெப்பில் டெஸ்க்டாப்பு அதுலேயுமே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஜாப்பு அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ஸ் ஏதாவது நம்ம ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து கொடுப்போம். ஸோ ஒரு சில இதில் வந்துட்டு கரெக்டாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். ஒரு சில இதில் டேட்டா வந்து மாற்றி ஏதாவது வேறு வெப்சைட்டில் ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணி விட்ருவோம் தெரியாமல். இல்லைனா நம்ம அட்ரஸை வேறு யாரும் தெரிஞ்சவங்க ஏதாவது கொரி சர்ச் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். கூகுள் ரிசல்ட்லேருந்து சர்ச்சிலேருந்து அந்த ரிசல்ட்டை எடுத்து கொண்டு வந்துடும். அதில் வந்துட்டு நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து இருந்ததுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூஆர்எல் இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், இந்த இதில் நீங்கள் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். கூகுள் சர்ச் ப்ரைவேசி டூல் இது. இந்த myactivity.google.comல போயிட்டு ரிசல்ட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக நம்ம வீடு லொக்கேஷன்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம். ஒரு சிலர் நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து காமிக்கும். சேட்டலைட் மேப்பில் வந்து காமிக்கும். நம்ம இருக்கிற வீடு முதற்கொண்டு கொஞ்சம் காமிக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் செக் பண்ணியிருக்கீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமும் ஒரு சிலர் வந்து கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து கொடுத்துருப்போம். நம்மளது இல்லைனாலும் வீட்டில் உள்ளவங்களதாவது நம்ம வந்து கொடுத்துருப்போம், ஞாபகம் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோன்னா ஃப்யூச்சரில் ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாலும் அது வந்து ரிமூவ் பண்ணிடும். நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை மேட்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட் அனுப்பும். அதை பார்த்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறலாம். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்கே தான் கூட்டிகிட்டு வரும். நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். நீங்கள் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இதுவாகும். இல்லாட்டி அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகாமல் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம தானி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெப் ப்ரௌசிங் வந்து செக்யூராக யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப் பண்ணிடுங்க.